ஒரு அவ்வளோ பெரிய ஆக்டர், அவ்வளோ பெரிய மாஸான ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்கிற ஒரு ஆக்டர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவர் அவ்வளோ டவுன் டு எர்த், அவ்வளோ சிம்பிளாக எல்லாருக்கூடையும் வந்து முதல்ல பயந்துட்டு இருந்தோம். முதல்ல வந்து இப்போ விஜய் சார்கிட்ட எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், எப்படி அவர்கிட்ட ஒர்க் வாங்குறது அப்படிங்கிறதுலாம். பட் ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்கிட்டார், எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக ஆக்கிட்டாரு. ஸோ அது கண்டிப்பாக அதை வந்து கற்றுக்கணும். அது என்ன லெவலில் நம்ம இருந்தாலும் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். வெங்கட் பிரபு சார், ஆக்சுவலாக இதில் வந்து இங்கிலீஷில் நேம் வச்சுருக்கீங்க, ஆனால் ட்ரைலரில் முடிக்கும் போது முருகர் தமிழ் கடவுள் பாட்டை வச்சு போட்டிருக்கீங்க. தமிழா சார் நான்? அப்போ இங்கிலீஷில் வச்சுருக்கீங்க. அது பேன் இண்டியாக்காக இல்ல, எனக்கு என்னன்னா ஒரே டைட்டில் தான் ஒண்ணுல சார். இப்போ என்ன சிம்பிள் மேட்டர் என்னன்னா வந்து இப்போ இந்த சோஷியல் மீடியாங்கிறதுனால அந்த ஹேஷ்டேக் எல்லாம் வந்து ஒரே ஹேஷ்டேக் இருந்துச்சுன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் போருங்க அப்படின்வாங்க. இப்போ தமிழ்ல ஒன்று வச்சிட்டோம்னா அது தமிழ்நாட்டில் மட்டும் தான் ட்ரெண்ட் ஆகும், தெலுங்குல ஒன்று வச்சிட்டோம்னா தெலுங்குல மட்டும் தான். ஸோ அதனால இப்போ மேக்ஸிமம் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே டைட்டில் வச்சிருக்காங்க. வச்சுட்டா அது வந்து எல்லா இடத்துக்கும் பொதுவாக இப்போ இருக்கிற பெரிய படங்களுக்கு சொல்றேன். அதாவது வந்து ஒரு பேன் இண்டியன் ஒரு ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணணுங்கிற படங்களுக்கு வந்து அது ஒரு தேவையா இருக்கு. அதனாலதான் நான் நிறைய டைட்டில்ஸ் யோசிச்சேன் தமிழ்ல. ஆனா அதெல்லாம் வந்து அதுக்கு தெலுங்குல ஒரு டைட்டில் வைக்கணும், ஹிந்தியில ஒரு டைட்டில் வைக்கணுங்கிறதுனால ஒரே டைட்டிலா வச்சுட்டோம். இல்ல, நான் என்ன நினைச்சேன்னா எம்ஜிஆர் வந்து நல்ல நேரம்னு வச்சிருந்தாங்க. ஸோ அதனால தான் தமிழில் வைக்க முடியலன்னு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படி வச்சிட்டீங்களா? தலைவர் அவர் தான் வச்சிருந்தார் நல்ல நேரம், அதுக்கப்புறம் டைட்டில் எடுக்க முடியாதுன்றதுனால வச்சிருக்கீங்களோ? இல்லை, அப்படிலாம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இனிமேல் யாராவது வச்சுக்க முடியாதுங்கிறதுக்காக தான் வச்சிருக்கேன். தேங்க்யூ. நான் பிக் ஃபேன் ஆஃப் கில்லி, அதனால வந்து அது கரெக்டான இடத்துல அமைஞ்சுது படத்துலையும். ஸோ அதனால அது யூஸ் பண்ணிட்டோம். சார் சார் இங்க விஜய் சார் பர்த்டேக்கு ஒரு கிளிம்ஸ் ஒன்று வந்துருந்துச்சு. அதுவாகட்டும், தேர்ட் சிங்கிள் ஆகட்டும், இப்ப வந்த இந்த ட்ரெய்லர் ஆகட்டும், இதில் இடம்பெற்றிருக்க அந்த டிஏஜிங் அந்த அப்படின்றது வந்து ஒவ்வொரு வாட்டியுமே அந்த மீம்ல வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா எல்லாத்துலயுமே ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. ஸோ இதற்கான உங்க பதில் என்ன? ஏன்னா அது வந்து ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்காங்க. எப்படி இருக்கும்? கண்டிப்பா we worked on that. ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22-23 இயர் ஓல்ட் மாதிரி நான் காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்படிதான் அப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து விஜய் சார் சொன்னார், கடைசியில வந்து என்ன மாதிரி இல்லாம போற போதுரா, அது என்ன மாதிரியே வச்சுக்கோ, அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, என்ன யோசிச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னா வந்து அந்த அவரோட பேசிக்கா ஜாலியன் தான். நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது இருக்கிற ஜாலியன் இப்போ நம்மளே திடீர்னு சேவ்பட்டு மீசெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளே பார்க்க முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம், என்னடா இப்படி ஆயிட்டேன் சொல்லுவோம். அந்த மாதிரி நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட முகம் இல்லை, விஜய் சாரோட முகம் ரொம்ப பழக்கப்பட்ட, அந்த டக்குன்னு நம்மளால வந்து அதை ஏத்துக்கிறது ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால வந்து என்ன பண்ணிட்டோம் இப்போ அப்படின்னு சொன்னா வந்து ஆஃப்டர் இது எங்களுக்கே பாடம் தான், எங்களுக்கே ஒரு சார் நான் எதுனாலும் நான் வந்து தப்பிச்சிருவேன், ஆனால் வந்து இவங்ககிட்டே தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க அவ்வளோ பெரிய வந்து ஒரு தளபதியுடைய பயங்கரமான ஒரு 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 வெறியை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களை கன்வின்ஸ் பண்றதா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ என்னன்னா வந்து பேசிக்கா இப்போ நீங்க ட்ரெய்லர்ல பார்த்த தளபதி, அதாவது யங் தளபதி தான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஃபைனலான ஒரு லுக். ஏன்னா முன்னாடி இந்த ஸ்பாட் சாங்ல வரும்போது ரொம்ப ஒட்டி இருக்கும், சின்னெல்லாம் ரொம்ப கண்ணெல்லாம் ரொம்ப ஒட்டி இருந்ததுனால வந்து நிறைய பேருக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா வேற மாதிரி இருக்காரு, வந்து ரொம்ப ஒல்லியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பெல் அடிச்சது. இல்லை, நம்ம பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணக்கூடாது, அது இன்னும் கொஞ்சம் அது பண்ணிட்டாலே போறோம், அவரை கொஞ்சம் எங்க காட்டிட்டாலே போறோம், ரொம்ப பிசிக்கலா பெருசா சேஞ்சஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிசைட் பண்ணி, அதனால எங்களுக்கு ட்ரெய்லரும் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ ட்ரெய்லர் வி ஹேட் டு ரீவொர்க். ஏன்னா முன்னாடி பண்ணதுலேருந்து நாங்கள் திரும்ப ரீவொர்க் பண்ணி இப்போ எல்லாருக்கும் பழக்கமா பிடிக்கிற மாதிரியான ஒரு விஜய் சார் தான் நீங்க படத்துல. அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனா வந்து திருவனந்தபுரத்துல அந்த ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது ஃபேன்ஸ் மீட்ல வந்து கிளீன் ஷேவ் பண்ணிட்டு அந்த பஸ் மேல ஏறி நின்று, சோ அந்த லுக்கே நல்லா இருக்கு. சோ ஏன் இந்த மாதிரி ஒரு டிஏஜிங் லுக் வந்து கேவலமா திட்டினாங்க, என்ன எப்படி இவ்வளவு அழகான ஒருத்தர் இதுக்கிட்ட மீசியை ஷேவ் பண்ண வச்சேன்னு திட்டினாங்க. இப்போ நீங்க அதுவே நல்லா இருக்குன்றீங்க. இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்க பழகிரும். அதுதான் மேட்டர். क्वेश्चन டு அர்ச்சனா, உங்களுக்கு தான் மேடம். நீங்களே வந்து உங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா உங்களோட பிசினஸ் வந்து ஏர்லியர் பிசினஸ், யூ ஆர் வெரி மச் பைனியர்ஸ் இன்டு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது யூ ஹேவ் a very good experience உங்க ஃபேமிலில. அப்ப ஏன் நீங்க வந்து VFX கோர்ஸ் யூ went into UK, சாரி US, இங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல எங்க ஃபெசிலிட்டிஸ்?
இல்ல சார் மீனா லோலா வந்து இஸ் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் ஃபார் இந்த பர்டிகுலர் டெக்னாலஜிக்கு தே ஆர் த பெஸ்ட் அண்ட் எங்களுக்கு வந்து நாங்கள் முதல்லயே பேசும்போது டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக ஒரு படம் பண்ணணும் அண்ட் சார் வச்சு ஒரு படம் பண்ணும்போது எஸ்பெஷலி டச்சிங் ஹிஸ் ஃபேஸ்ன்றது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான மேட்டர். அதை கரெக்டாக பண்ணணும். ஏன்னா யாராலையும் அது தப்பாக யாருமே சொல்லக்கூடாது, அதை பற்றி பண்ணக்கூடாதுன்றதுல நாங்கள் 2 பேருமே ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்தோம். ஸோ அப்போ யார் பெஸ்ட் இன் த வேர்ல்டுன்னு பார்க்கும்போது வி வென்ட் டு த US. எல்லா கம்பெனிஸையும் மீட் பண்ணிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து இங்கே அந்த டெக்னாலஜி இன்னும் வரல. ஏன்னா நாங்கள் பண்ணுறதுன்றது 3Dலேயே வந்து டிஹெச் பண்ணி டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்கோம், விச் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். கரெக்ட் தானே சொல்லிட்டு இருக்கேன்? யா, ஸோ அதனால தான் வந்து வி டிசைடட் டு கோ பிகாஸ் வி டிடன்ட் வாண்ட் டு காம்ப்ரமைஸ் ஆன் எனிதிங். தேங்க்யூ சார். விஜய் சார் ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்ககிட்ட ஏதாவது சொன்ன ரியாக்ஷன், மூவி அண்ட் ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்ககிட்ட சொன்ன ரியாக்ஷன், அப்புறம் யங் லுக் பார்த்துட்டு விஜய் சார் ரியாக்ஷன் உங்ககிட்ட என்ன வார்த்தை ஷேர் பண்ணாரா? அவர் ஃபர்ஸ்ட் பிடிச்சது அவருக்கு எல்லா ஸ்டேஜஸுமே தெரியும். நான் இந்த ட்ரெய்லருடைய சிஜி இல்லாத வெர்ஷன்ல இருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு, நாங்க போட்ட ரஃப் மியூசிக்ல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் எல்லாமே தெரியுங்கிறதுனால வந்து இஸ் வெரி ஹாப்பி வித் ப்ராசஸ் தான். முன்னாடி இருந்தது எப்படி இருக்கு, இப்போ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இஸ் வெரி ஹாப்பி. படம் பார்த்துட்டாங்க, படம் பார்த்துட்டு எல்லாரும் பார்த்துட்டு இஸ் வெரி ஹாப்பி வித் அவுட்புட். ஸோ ஆனால் ஃபைனல் நான் அதாவது வந்து ப்ராப்பர் சிஜி இல்லாமல் ப்ராப்பர் ரீரெக்கார்டிங் இல்லாமல் பார்த்தாங்க. அதாவது டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவோம் நம்ம சினிமாவில். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆன உடனே ஃபர்ஸ்ட் காப்பி எப்படி இருக்கு அவுட்புட்டுங்கிறது கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்போ பார்த்துட்டோன்னே என்னன்னு சொன்னாருன்னு சொல்கிறேன் நான். சார் ஒரு நிமிஷம் அண்ணாதுரை ஒரு மினிட் கேளுங்க. வெங்கட் சார், இப்போ படம் கமர்ஷியலாகவும் நல்லா வந்திருக்குன்னீங்க, கண்டென்ட்டாகவும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ அந்த கண்டென்ட்னா என்ன இருக்கு? கண்டென்ட்டுக்குள்ள அரசியல் சார்ந்த விஷயம் பேசியிருக்கீங்களா, இருக்கா? இல்லை அது இல்லாத பட்சத்தில் உங்களை வந்து வைக்க சொல்லி வற்புறுத்தினாரா விஜய்? இல்லை இந்த அவர் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டார். அவர் அது வந்து இது எனக்கு இது வேணும், இந்த மாதிரி இடத்துல இது வேணும், இந்த பஞ்ச் டேவாக் வேணும் அப்படிலாம் சொல்லி அவர் எந்த இடத்துலையுமே வந்து அவர் சொன்னதே கிடையாது. அது விஜய் சாரே இல்லை அப்படிலாம். இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான். இந்த படம் வந்து அரசியல் படம் கிடையாது. அவரும் வந்து இந்த இடத்துல அவருக்கு அரசியல் பேசணும் அப்படிங்கிற எந்த இடமும் அவர் சொல்லலை. இப்போ நீங்க வந்து படத்துல பார்க்கும்போது சில டைலாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது வந்து நீங்க அரசியலுக்காக எழுதின டைலாகா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கலாம். பட் ஆனா அது வந்து படத்தோட வர டைலாக்ஸ். இப்போ நீங்க பாக்குறதுனால அது உங்களுக்கு வந்து ஒரு வேற மாதிரி தோணலாம். பட் ஆனா விஜய் சார் என்னைக்குமே ஐ திங்க் யார்கிட்டயுமே அவர் சொன்னது இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் விஜய் சார். சார் அஜித் சார் சால்ட் பேப்பர் லுக்கு மாத்தினது நீங்க தான் ஸ்ட்ராங்கா மாத்தினது. அதுக்கப்புறம் ஒரு சால்ட் லுக்கே மாறிட்டாரு. இப்ப விஜய் சாரையும் சால்ட் பேப்பர் லுக் என்னதான் அப்பா கேரக்டர்னாலும் அந்த லுக்கை கொண்டு வந்திருக்கீங்க. தொடர்ந்து எப்படி அவரு இந்த படத்துல அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அந்த லுக்கை பார்த்துட்டு? பையன் கேரக்டர் இருக்குது இல்ல இருக்காது, யூத் இருக்கு. அதுல ஒரு அந்த கேரக்டருக்கு ஏஜ்டா இருக்கிற ஒரு போர்ஷன் இருக்கிறதுனால அந்த கேரக்டருக்கு வந்து அவர் அப்படி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனா இருந்தது. மற்றபடி அடுத்த படத்துல என்ன கதைன்னு தெரியல, அதுல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. சோ அதனால அது பொறுத்தவரை தான் பார்க்கணும். அது அப்போ இந்த டைட்டில் தளபதி விஜய் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அது அப்படியே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு ஹீரோ ஏன் கட் பண்ணிட்டோம்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு பண்ணுது. ஏ கட் பண்ணிட்டோம்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு பண்ணுது. வெங்கட் பிரபு ஹீரோ அந்த உள்ள டபுள் அவ்வளவு அந்த அளவுல அறிவு கிடையாது. அப்படிலாம் கிடையாது. இந்த கேரக்டர் நான் எழுதிக்கிற கேரக்டர் வந்து நான் ஒரு ஹீரோவை எப்படி பாக்குறேன்னா அந்த ஹீரோ வந்து நீங்க படத்துல பாப்பீங்க. வெங்கட் சார், இதுல நீங்க அரசியல் இல்ல அப்படின்னு சொன்னீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பாட்டு வெளியிடும் போதே பாத்தீங்கன்னா பாட்டிலேயே சொல்லியிருப்பாரு மைக்க பிடிக்கவா பட்டையை கலப்புவான்னு. அது ஏன் பாட்டி சார்? ஏன் பாட்டுல மைக்குன்னா என்னது? ஏன்னா 22 வந்து மைக் எடுத்து பாட்டு பாடுவோம், கச்சேரி பண்ணுவோம், இசைஞானி சாங்ஸ் தான் போவோம். அது நான் மங்காத்தாரே சொல்லிப்போம். மொபைலாலே இசைஞானி பாட்டு தான் ஞாபகம் சொல்லி மங்காத்தாரே சொல்லிப்போம். நீங்க எல்லாமே தப்பா எடுத்துக்கிறீங்க. 22 கொடி அறிமுகப்படுத்த போறாருன்னு சொல்லி தகவல் போயிருக்கு. ஒருவேளை அதுக்கு முன்னாடி நீங்க ப்ரிப்பேரா இதெல்லாம் பண்ணுங்க சார் சொன்னீங்களா? எவ்வளவு பண்ணுங்க சார் அரசியலுக்கான? எனக்கு அரசியல் ஸ்பெல்லிங்கே தெரியாது, அவருக்கு நல்லா தெரியும். நீங்க வேற நான் சொல்லுவேன் அந்த பாட்டு திரும்ப கேளுங்க. இப்ப வெங்கட் போய் பார்ட்டியா கேட்க உங்களுக்கு. வெங்கட் சார் எப்பவுமே வந்து மோகன் சாரை வந்து நீங்க நிறைய கேள்வி என்னன்னா மோகன் சாரை வந்து எப்பவுமே வந்து ஒரு ஹீரோவா பார்த்திருப்பாங்க. நீ எப்படி வில்லனா பார்த்தீங்க? அதே ஹீரோ விஜய் சார் கிட்ட நீங்க கதை சொல்லும் போது மோகன் சார் தான் வில்லன் சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்? ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. ஏன்னா ஒருத்தர் அவங்க பண்ண யூஸ்வல் கேரக்டர்ல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி காட்டினா அது வந்து கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு புதுசா இருக்குமே அப்படிங்கறது ஐடியா தவிர வேற எதுவும் ஐடியா இல்லை. அதனாலதான் மோகன் சார் ட்ரை பண்ணோம். வெங்கட் சார்
ஒரு நிமிஷம் உள்ள செல்வா உள்ள வாங்க. அதுக்குள்ள டிவி சொன்ன கேளுங்க. செல்வா உள்ள வாங்க. சபாநாயகர் நிதில் முருகன் அவர்களுக்கு நன்றிகள். சார், காந்தி கலவரம் பண்றாரு அப்படிங்கறத ஒண்ணு. அடுத்தது காந்தி பேரை வச்சுட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருக்கீங்க. என் ஃப்ரெண்ட் பேரும் காந்தி சார். ஏன்னா காந்தி பேரை வச்சாரு சர்வீஸ் என்ன அர்த்தம் சார்? அது தவிர ஒரு அரசியல் தலைவர் வந்து என் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் காந்தி. அவன் என்னென்ன பண்றான் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மோசமான போய். அவருக்கு நான் வந்து மகாத்மாவை சொல்ல முடியும். மகாத்மா காந்திங்கிறது மகாத்மா தான். அது எப்படி நீங்க கம்பேர் பண்ணலாம்? திஸ் இஸ் வெரி பேட் கம்பேர். காந்தி கலவரம் பண்றாங்கிறதா ஒன்லைனா? காந்தி எது கலவரம் பண்றாரு? இப்ப படம் ஃபுல் படம் கதையை சொல்லிருக்கு. காந்தி கலவரம் எங்க இருந்து கேக்குறீங்க நீங்க கேள்வி? ஏன் இப்படி பண்றீங்க? இல்ல காந்தின்னு பேர் இருக்கேன்னு கேட்டேன். அப்புறம் விஜயகாந்த் வர்றதா சொன்னாங்களே, அந்த மாதிரி உண்டா? அடுத்தது ஒரு கடைசிக்கு எல்லாமே கேட்டுருங்க. யாரெல்லாம் வேணும், யாரெல்லாம் படம் சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் வரிசையா கேட்டுருங்க. வரிசையா நான் சொல்றேன். கடைசியில முப்பாட்டன் முருகன் பாடுறது வருது. அது அரசியல் ரீதியான ஒரு விஷயமா? கில்லி ரீதியா ஒரு விஷயம். கில்லி படம் பாத்தீங்களா? கில்லி படம் பாத்தீங்களா நீங்க? பாட்டுமே அந்த படத்துல இருந்துச்சா? ஆமா, அந்த படத்துல வேணுங்க அரசியல் கேட்கல. அப்ப ஒரு கட்சி ஆரம்பிக்கல. சார் இப்பவும் கில்லிக்காக தான் கில்லி ரெஃபரன்ஸ் சார். இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேன் சொன்னது எந்த ரெஃபரன்ஸ் நினைக்கிறீங்க நீங்க? மங்காத்தா. அது கேட்குவேன். அவ்வளவுதான். இப்ப எங்களுக்கு பிடித்த படங்கள்ல இருந்து நாங்க ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சோம். இது அவ்வளவுதான். சரிங்க. அதாவது விஜய் சார் இப்போ கட்சி தொடங்கிட்டாரு. இப்போ நடிகர் மட்டும் கிடையாது, அரசியல் தலைவரும் கூட. அப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா டீகோடோட அவருடைய கொடிகள் வந்து மோதிரங்கள்ல, அவருடைய சட்டைகள்ல கொடிகள்லாம் இருக்கும். எதுவுமே பண்ணல, அவர் பண்ணணும்னு சொல்லல. இன்னும் எங்களுக்கு கட்சி கொடி என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால வந்து அதெல்லாம் நாங்க யோசிக்கவே இல்லை. அது அவரும் யோசிக்கல. அவர் வந்து ஒரு படத்தை படமா தான் பாக்குறாரு. அந்த படத்துல வந்து எந்த இடத்துல நான் அரசியல் பேசணும், அரசியல் சொல்லணும், மக்களுக்கு இது மாதிரி பண்றேன், அந்த மாதிரி பண்றேன், ஒரு இடத்துல கூட அவர் சொன்னது கிடையாது. இந்த படம் அதுக்கு அந்த படத்தோட ஜஸ்டிஸ் தான். நீங்க படம் பாருங்க, அவரா இப்படி பண்ணிருக்காருன்ற மாதிரி பேசுவீங்க நீங்க. ஏன்னா அதுல வந்து எந்த ஒரு அரசியல் இதுவுமே வந்து நாங்களும் வைக்கல, அவரும் வைக்க சொல்ல. இதே கேள்விதான் நிறைய பேர் மாத்தி மாத்தி வேற வேற விதமா கேக்குறீங்க. இனிமே குடிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு டைலாக் வருது, மங்காத்தா படத்தினுடைய டைலாக். இப்போ அஜித் சாருடைய ரசிகர்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த டைலாக்கா? இல்ல இல்ல, இது வெங்கட் பிரபுவோட டைலாக். இது ரெண்டு பேரும் நான் தான் சொல்ல வச்சேன். அஜித் சாரா சொல்லலையே, நான் தானே சொல்ல வச்சேன். ரெண்டு பேரும் ஒரே நிமிஷம் பழனி செந்தில் கேளுங்க. அது நல்ல படம் தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். வில் ஸ்மித் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் வந்து ரிலீஸ் டைம்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த படம். அந்த படத்துல இல்ல இந்த படமும் அந்த படமும் சத்தியமா ஒண்ணு கிடையாது. நீங்க படம் பார்த்தப்பறம் நீங்க வந்து பார்த்து நான் கேட்பேன், யார் சொன்னா அவருக்கு ஜெமினி மேன்? ஏன்னா ஒரு டிஏஜ் பண்றது அவர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. ஒரு வில் ஸ்மித்தை வந்து சின்ன வயசு வில் ஸ்மித்தா காட்டுறது வந்து அந்த படம் தான். அது முதல்ல அந்த டெக்னாலஜி யூஸ் பண்றது அந்த படம் தான். அதனால நாங்க வந்து இது சின்ன வயசுல ஒரு சின்ன வயசு கேரக்டர்ல ஒரு விஜய் சாரை காட்டுறதுனால நான் பிடிச்சிட்டேன். அதே படம் தான் அது. நான் சென்னை 22 ட்ரெயிலர் பார்த்துருக்கீங்களா நீங்க? இல்லைன்னா நீங்க தயவு செஞ்சு இப்ப போய் கூகுள்ல சென்னை 28 Part 2 ஓட டீசர் பாருங்க. அதுவே சொல்லியிருப்பேன் நான். மாப்பிள்ளையை காணும், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையை காணும். இது என்ன படம்? ஹேங் ஓவர். ஆனா சென்னை 28 ஹேங் ஓவரா? இல்ல. இந்த மாதிரி தான் சார். சும்மா ஒரு சின்ன விஷயத்தை வச்சு உடனே படம் பார்த்தப்பறம் நீங்க என்ன கருத்து சொன்னீங்கன்னாலும் நான் ஏத்துக்க தயார். வெங்கட் பிரபு சார் ஒரு நிமிஷம். நிறைய கேள்வி கேட்டீங்க சார். மீனாட்சி வெங்கட் பிரபு சார் எல்லாரும் கேட்போம். படம் ஒவ்வொரு படம் வரும்போது நிறைய அரசியல் ரீதியா வேற தேட்டர் வேற பிரச்சனைகள்லாம் நிறைய கும்பகலமா வந்துட்டு இருக்கு. இப்ப அரசியல் கட்சி தலைவரான பிறகு இந்த படம் வருது, ஏதாவது வந்து எதிர்பார்க்கீங்களா? ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அரசியல் பிரச்சனைனாலதான் பாடல் வெளியீட்டு விழாக்கு உங்களுக்கு நேரு ஸ்டேடியம் கிடைக்கல அப்படின்னு வேற அழுத்தம் இருக்குங்க. அந்த மாதிரிலாம் வரும் நீங்க எதிர்பார்க்கலாம். அப்படி வந்தா எப்படி சமாளிக்க போறீங்க? இல்ல ஒரு நிமிஷம். இது வந்து இல்ல இது ப்ரொடியூசர் சைடுல எனக்கு அபுரம் சார் சொன்ன ஒரு தகவல். ஆடியோ லான்ச்சுக்கு எந்த ஒரு ஸ்டேடியத்தையுமே இது வரைக்கும் அணுகவே இல்லை. as it is. அது இன்னும் அதுதான் ஒரு உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவலை சொல்லிடுறேன் நான். இல்ல ஒரு நிமிஷம் சார், நாங்க இன்னும் ஆடியோ லான்ச் பத்தியே பேசவே இல்லை. நாங்க இனிமேதான் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி பிளானே பண்ண போறோம். we have not approached anybody. so மேடம் இல்ல சார், பிகிலுக்குமே 1 வீக் முன்னாடி தான் பிளான் பண்ணோம். இது 2வது படம். so I think I know the process well.
நாங்க சார் கேட்கணுங்க, அதுதான். ப்ரோகிராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரல நீங்க. ஆமா, ஓகே, ஆமா. நாங்க அனௌன்ஸ் பண்றோங்க. விஜய் தெரியல, விஜய் சார் எல்லாரும் அவங்க அப்பா எல்லாம் பேசின அப்புறம் தான் நாங்க வந்து ஏன்னா இது ஒரு பேன் இந்தியா ஃபிலிம், 3 லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய ஒர்க் இருக்கு எல்லாருக்குமே. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நாங்க முடிச்சு டெலிவரி கொடுத்துட்டா இதை பத்தி யோசிக்கவே முடியும். மேடம் மேடம் நாங்க சார் நாங்க யாருமே வர வேணாம்னு சொல்லல, எங்க படம் வருது அவ்வளவுதான். மேடம் மேடம் விஜய் படத்துல காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமா உள்ளதுன்னு சொல்றீங்க. ஆமா, இது வியாபாரம் உங்களுக்கு திருப்தியா இருந்ததா? ஆமா சார், ப்ராஃபிட்டபிள். சார் ப்ராஃபிட்டபிள் தான். சார் ஒரு டயலாக் சொன்னாரு, ஒரு ஆள் கிடைச்சாலே நல்லா இருக்கும், 2 பேர் கிடைச்சாங்க அதனால நல்ல பிரமாதமா சார். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓகே சார். இங்க 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 வரேன் சார். எங்க அங்க சார் அங்க சிங்கம் ஆல்வேஸ் சிங்கம்னு ஒரு டைலாக், அப்புறம் புது லீடர் வர்றாரு அப்படின்னு ஒரு டைலாக் கால்ல இருந்து தெரிக்குது. எப்படி சொல்லுங்க? அதான் சார், அது இப்போ நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்துதான் அது. இந்த கதையில வந்து புது லீடர் வராதுங்கிறது வந்து இந்த கதையில இருக்கிற ஒரு 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 விஷயம். அதே மாதிரி வந்து லயன் இஸ் ஆல்வேஸ் a lion அப்படிங்கிறது வந்து பொதுவாக நம்ம சொல்ற ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். என்னதான் வயசானதும் வந்து சிங்கம் என்னைக்குமே சிங்கம் தான் அப்படிங்கிறது அந்த கேரக்டருக்கு பொருந்துற மாதிரியான ஒரு ஒரு இடத்துல வர டைலாக் தான். ஸோ எதுவுமே அது அதான் அரசியல எதுவும் யோசிச்சு வைக்கல சார். ஹலோ வாங்கி வச்சுக்க வேணாம்னு சொல்றேன். நெக்ஸ்ட் இங்க சார் பின்னாடி கொஞ்சம் மைக் பின்னாடி ஒரு நிமிஷம் இருமா. மைக் அங்க பின்னாடி கொடுங்க. இல்ல 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 இங்க இங்க ஒரு நிமிஷம் பின்னாடி கொடுங்க. பல ஒரு நிமிஷம் கொடுத்துட்டு அப்புறம் நீங்க வாங்கிக்கலாம். பல நீங்க எவ்வளவு கேள்வி வேணா கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்ல. ஒரு நிமிஷம் பள்ளிக்கு பாரு, மைக்ல பேசுங்க. மைக் கேட்கல ஆன் பண்ணு சார். சார் சார் இங்க ஒரு நிமிஷம் இருக்குமா, ஒரு நிமிஷம் கேள்வி முடிச்சு சார். விஜய் சார் கூட 1 வருஷமா பயணம் பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் நீங்க மட்டும்தான், அதாவது டைரக்டருங்கிறது. அவரு உங்க கூட நடிக்கும் போது தான் நான் வந்து அரசியல் விட்டு விலகிறேன், சினிமா விட்டு விலகிறேன், அரசியலுக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகேயா? அரசியலுக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு. சினிமா சொல்லுங்க. இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமா இல்ல, உங்களுக்கே மனசாட்சி இல்லையா? அவரு இதை பத்தி ஏதாவது சொன்னீங்களா? அவர்கிட்ட சொன்னேன், ஏன்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் படம் எல்லாம் பண்ணலாமே, அப்பவே பண்ணலாமே அப்படின்னா நான் சிரிச்சுட்டு இல்ல நான் பாப்புட்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு தவிர மற்றபடி நாங்க அரசியல் ரீதியா எதுவுமே நான் பேசுறது கிடையாது. அவரும் என்கிட்ட வந்து அடுத்தது நான் அரசியல் என்ன பண்ணலான்னு இருக்கு அந்த மாதிரி என்கிட்டயும் பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா வந்து ஏன்னா ஆனா நிஜமா வேணா நீங்க தானே இப்படி கேக்குறீங்க. அதெல்லாம் வந்து நாங்க வந்து அரசியல் பத்தி நிஜமா அவருடைய மனசு, அவருடைய ஆசைகள், அவருடைய ட்ரீம்ஸ் அவர் ஃபாலோ பண்றாரு. நிறைய ஃபேன்ஸ் வர அவர் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நானும் ஆசை ஃபேன், எனக்கும் அவர் நடிக்கணும்னு தான் ஆசை. எல்லாருக்குமே அது ஆசை. இவங்க எல்லாம் விட்டா வந்து அவங்க தீ குளிப்பாங்க. அவங்க அந்த மாதிரி அவங்க பயங்கரமான ஒரு தீவிர ரசிகை. நான் வந்து நிறைய சண்டை எல்லாம் போட்டுருக்கோம். பட் இல்ல சீரியஸா சொல்றேன், அந்த ஃபேன் எல்லாருக்குமே அது ஒரு ஒரு ஆசை இருக்கு இல்லையா? வி வாண்ட் இன்னும் நிறைய ஒரு படத்துல அப்பப்போ நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. பட் ஆனா அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, அவருக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு. அதுக்கு நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய. சார் விபி சார் இங்க சார் விஜயகாந்த் சார் வந்து ஏஐ மூலியமா நம்ம இதுல கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா மேம் வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுருந்தாங்க, எங்களை கேட்டுட்டு தான் இதை பண்ணணும். அவங்களே முன்னாடி சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிதான் உங்களுக்கே தெரிஞ்சது. கோல்ட் படத்துல வந்து அவங்களை கேட்டுருக்காங்க, அந்த மாதிரி பண்றாங்க, அவங்களே தானே சொன்னாங்க. ஓகே சார், அப்ப கண்டிப்பா இதுல அவர் இருக்காரா? ஏன்னா இதுல இருக்கிற எல்லா எதிர்பார்ப்பு சொன்ன அப்புறம் இல்லன்னா எப்படி? ஓகே இது சொன்னாங்க, நான் சொல்லி அவங்க தான் சொன்னாங்க. ஓகே சார், ஓகே சார், பாக்கல சார். அவங்களுக்கு சார் சார் இங்க இங்க மைக் சார் இங்க வெங்கட் சார் 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 இங்க சார் இப்போ வந்து படத்துல ஆக்சுவலி நீங்க சிஎஸ்கே ஃபேன் எல்லாம் தெரியும், பயங்கரமான ஃபேன். அண்ட் பேரலல்ஸ் டயலாக்ஸ் நிறையவுமே இருக்கு, ரெஃபரன்சஸ். ஸோ தோனி அண்ட் விஜய் சார் கூட கம்பேர் பண்ற மாதிரி ரைட்டிங்ஸ் இருக்கா? அண்ட் அதர் திங் பர்சனல் லெவல்ல டு யூ திங்க் தே ஹேவ் எனிதிங் இன் காமன்? ஸோ தட் அது மாதிரி ரெஃபரன்சஸ். எனக்கு விஜய் சார் தெரிஞ்ச அளவு தோனி தெரியாது. ஏன்னா விஜய் சார் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 year டிராவல் பண்ணேன். தோனி அவங்களோட ஒரு 1 year நான் டிராவல் பண்ணேன்னா கண்டிப்பா 2 பேரோட கம்பேரிசன் சொல்றதுக்கான நம்மளும் அவங்கள மாதிரி வெளில இருந்து டிவியில பார்த்து கிரவுண்ட்ல இருந்து பார்த்துதான் எனக்கு தோனி அவ்வளவா தெரியுமே தவிர, ஆனா விஜய் சார் க்ளோஸா
அப் க்ளோஸ் அண்ட் பர்சனலா தெரியும். ஸோ எனக்கு தோனி அவர்கள் உண்மையிலேயே அப் க்ளோஸ் அண்ட் பர்சனலா எப்படி இருப்பாங்கிறது தெரியாத காரணத்தினால் என்னால இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. பட் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குல்ல சிஎஸ்கே. அது ஃபேன் எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும், சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எல்லாமே பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன். இப்போ அர்ச்சனா எல்லாருமே நாங்கள் பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஸோ அது வந்து எங்களுக்கு அந்த படத்தில் கதையில தேவைப்பட்டதுனால வந்து நிறைய சிஎஸ்கே மொமெண்ட்ஸ் படத்தில் இருக்கும். சார் சரிங்க, யுவராஜ் இந்த படத்துல வந்து ட்ரெய்லர்ல வந்து அண்ணா வரார் வெளியீடு, அதுக்கப்புறம் அந்த ஐ எம் வெயிட்டிங். சோ இந்த டயலாக் எல்லாமே ட்ரெண்ட் செட் அப்படின்றதுனால வச்சுங்க, வேற எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண கிடைக்கலையா இல்ல இதுதான் ட்ரெண்ட் செட்னு சொல்லி நான் லேட் ஆகுமே ட்ரெண்ட் செட் பண்றதுக்கு. டக்குனு ட்ரெண்ட் செட் பண்ண விஷயங்களே எடுத்து போட்டோம்னா டக்குனு உங்களுக்கு புரிஞ்சு. இப்போ அந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க, வேற ஏதாவது போட ட்ரெய்லர் கமிங் சூன் அப்படின்னு சொன்னா அவர் கேட்பாரு, அது கேள்வி கேட்கவே மாட்டார். இப்போ கேட்கறது பாருங்க, அண்ணன் வரார் வழிவிடுன்னு எப்படி ஞாபகம் வச்சு உங்களுக்கு? ஏன்னா அது போட்டோம்னா தான் வருது. இல்ல இப்ப பயங்கரமான விஷயம் சார் விஜய் சார் டயலாக் அப்படின்றதப்போ இப்போ இந்த படத்துல வந்து வயசாயிடுச்சு, ஸ்குவாட் விட்டு வெளியே போச்சு, இந்த டைலாக் எனக்கு மனப்படமா தான் இருக்கு. இது இதுக்கு முன்னாடி எதுவும் பேசினது கிடையாது. சோ ஆல்ரெடி இப்போ நீங்க இந்த டைலாக் ட்ரெண்ட் செட் பண்ணலாம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ரெண்டு படத்துல நிறைய டைலாக் சொல்லி முடிச்சிடறேன். இதுக்கு முன்னாடி பிடிக்கல உங்களுக்கு அப்படி சொல்லல. இதுக்கு முன்னாடி அந்த 2-3 படங்கள்ல எல்லாமே அதுக்கு முந்தைய படங்கள்ல இருந்து அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு சோ அந்த ஒரு ரிமெம்பர் பண்ற மாதிரி வச்சிருந்தது. சோ இதுதான் ட்ரெண்ட் செட்னு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா இல்ல வேற எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண முடியலையான்னு கேட்கறேன் நான். அது எது ட்ரெண்ட் செட் நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இது அதான் கேக்குறேன். ஐ அம் வெயிட்டிங் அப்படின்றது விஜய் ஃபேன்ஸ் தான் அது. அப்படின்றது ஃபேன்ஸ் வந்து ஐ அம் வெயிட்டிங் சொன்னா கிளாப் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? சோ இதே வந்து இப்போ இதுக்கு முன்னாடி அந்த ஸ்குவாட் டயலாக் இருக்குல்ல, இது அடுத்த படத்துல வச்சா அடுத்த படத்துல இப்போ இது டைரக்டர் கூட அப்படின்றத கேக்குறேன். இனிமே சொல்லுவேன், இனிமேல் வந்து விஜய் சார் டயலாக்ஸ் வந்து அடுத்த படத்துல நம்ம யூஸ் பண்ண கூடாது. இல்ல அது கேக்குறேன். ஒரு தியேட்டர் மொமெண்டா இருக்குங்கிறது தான் ஐடியாவே. ஒரு தியேட்டர்ல ஃபேன்ஸை செலிப்ரேட் பண்ணணுங்கிறது ஐடியாவே தவிர நான் வந்து ஒரு விஷயம் சொல்லி அது வந்து அடுத்த படத்துல அவங்க என்ஜாய் பண்ணணுங்கிறது ஐடியா கிடையாது. இந்த இடத்துல நீங்க தியேட்டர் வரீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷனா இருக்கணுங்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் யோசிச்சேனே தவிர இது இல்லைன்னா அதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க எதுக்கு அண்ணா வர வழிவிட்டு வைக்கிறீங்க, அது வந்து லோகேஷ் படத்துல இருந்துச்சு, அதை நீங்க எப்படி நீங்க ஏன் வைக்கிறீங்க, நீங்க புதுசா எனக்கு தேவையில்லை. எனக்கு லோகேஷ் நல்லா தான் பண்ணியிருக்காரு, அது சூப்பரா பண்ணியிருக்காரு. அது எல்லாருக்கும் மனசுல பதிஞ்சிருச்சு. அது நம்ம கேட்டோன்னே அது ரெஃபரன்ஸ் ஞாபகம் வருது. அது எனக்கு தெரிஞ்சு மாஸ்டருக்கு அப்புறம் நம்ம தான் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். மாஸ்டர்ல லோகேஷ் எழுதின டைலாக் வந்து நான் இந்த படத்துல வந்து நான் அதுல டைலாகா யூஸ் பண்ணல, இதுல வந்து ரைட்டிங்கா யூஸ் பண்ணியிருந்தேன். அது ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லி தான் போட இது ஒரு ட்ரெண்டா இருக்கு இப்போ புதுசா. அது ஒரு சின்ன பில்டப் கொடுக்குற மாதிரி. ஸோ ஹிந்தி ட்ரெய்லர்லையும் தெலுங்கு ட்ரெய்லர்லையும் ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் நவ் தான் வரும். தமிழ்ல மட்டும் ஏன் அண்ணா வர விடுன்னா வந்து இதுதான் அவங்கள செலிப்ரேட் பண்றது ஜாஸ்தி இல்லையா? நம்ம விஜய் சார் ஃபேன்ஸா டைலாக செலிப்ரேட் பண்ணுவாங்கிறது தான். ஐ எம் வெயிட்டிங் நான் ஆக்சுவலி மியூட் பண்ணிருக்கலாம், ஆனா வந்து அது அவர் வாய்ஸ்ல இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் எனக்கு வெறும் வாய்ஸ் தான் வந்துச்சு. ஐ எம் வெயிட்டிங்கிற வாய்ஸ் மட்டும் அது மியூட் பண்ணிருந்தா அது இன்னும் கொஞ்சம் நீங்க தான் கேள்வி கேட்பீங்களே அப்படிங்கிறதுக்காக வச்சிட்டேன் நான். வெங்கட் சார் உங்க லைஃப்லயும் சரி விஜய் சாரோட லைஃப்லயும் சரி முக்கியமான படம். இந்த படத்துல ஏன் இளையராஜா சார் பாடல, அப்புறம் ட்ரெய்லர்ல திரிஷாவே காமிக்கல, உங்க மேல என்ன கோவம் உங்களுக்கு? உங்களுக்கு என்ன கோவம்? இந்த படத்துல பெரியப்பா பாடுறதுக்கான சுச்சுவேஷன் எதுவும் அமையல, அதனால அவங்க கிட்ட கேட்கல. மற்றபடி த்ரிஷா இந்த படத்துல இருக்காங்களா தெரியல. அது அது இருந்தாங்கன்னா நீங்க பார்ப்பீங்க, இருந்தா நல்லதா இருக்கும் ஆக்சுவலி. சார் சார் இங்கே சார் 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 சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் வந்துச்சு, விஜய் சார் படம் பார்த்துட்டு அவசரப்பட்டு ரிட்டையர் ஆகிட்டேன், அவங்க கூட இன்னொரு படம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஒன்று வந்துச்சு. இல்லை ரொம்ப என்ஜாய் பண்ணாரு, நிறைய விஷயங்கள் சொன்னாரு, நிறைய விஷயங்கள் இஸ் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட் மொமெண்ட். ஆனால் அவர் என்னென்ன சொன்னாருங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொன்னேன், அது என்னோட பர்சனலாக சொன்ன விஷயம், அதை நான் பப்ளிக்காக ஷேர் பண்ண முடியும். ட்ரைலர் பார்த்துட்டு மங்காத்தா விட 100 மடங்கு இருக்குன்னு அஜித் சார் சொன்னார். அஜித் சார் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணாங்க, மெசேஜ் பண்ணிட்டு டே சூப்பராக இருக்கா, விஜய்க்கு உனக்கும் டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிடுறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ஷூட்டில் இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் மெசேஜ் ட்ரெய்லர் பார்த்துட்டாங்க, மெசேஜ் பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம் மைக் வாங்கிக்கோ, ஒரு நிமிஷம் மைக் கொடுமா சார். இங்க மைக் சார் ஒரு படத்துல வந்து பிரேம்ஜி எப்பவுமே இருப்பாரு, அதே மாதிரி இப்ப நீங்க தமிழக மக்கள் கழகம் தலைவர்கிட்ட வந்து படம் பண்ணிருக்கீங்க. உங்க ஃபேமிலியில இருந்து தமிழக மக்கள் கழகத்துல ஒரு எம்எல்ஏ வருவாரா? தமிழக மக்கள் கழகம் எம்எல்ஏ வருவாரா சார்? சரி அந்த கட்சி பரப்புல சொல்லி அனௌன்ஸ் பண்ணுங்க. எங்க ஃபேமிலில இருந்து எம்எல்ஏ வருவாரா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகரை பயணம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தலைவரை பயணம் பண்ணிருக்கீங்க இந்த படத்துல, அதனால விஜய் சார் கிட்ட கேட்கறீங்க, என்கிட்ட கேட்டிருக்கீங்க. எங்க குடும்பத்துல விஜய் சார் கட்சியில சார் எதுக்கு சொல்லணும் நான்
என் குடும்பத்துல நான் எந்த பிரச்சனையும் சொல்றேன். உங்களுக்கு எதுக்கு சொல்லணும் நானு? சார் உங்க வீட்டுல ஏன் பிரச்சனை நான் கேட்கறேன். எங்க வீட்டுல பிரச்சனை மட்டும் தான் கேட்கறீங்க நீங்க. என்னோட தலைவர்கிட்ட நீங்க படம் எடுத்துருங்க. என்னோட தலைவரை வச்சு நீங்க படம் எடுத்துருங்க. ரசிகர்கள் படம் எடுத்துருங்க. ஒரு நிமிஷம், நீ கேட்க கேள்வியே தப்பு இல்ல. கரெக்ட் தான். தலைவரோட கட்சி பேரே தப்பா சொல்றாரு. பாலாட்டு கொடுப்போம். நீ சொல்ற கட்சி பேரே தப்பு. தப்பான கட்சியில எப்படி அவங்க வீட்டுல ஒரு எம்எல்ஏ வருவாங்க? சொல்லு. நான் என்ன சொன்னேன்? அரசியல் நீங்கள் அரசியல் நீ கேட்கிற கேள்விக்கு தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. கேட்ட விதம் இல்ல கட்சி பேர் தப்பு. ஆனா இதுக்கு உண்டான பதில் வந்து அடுத்த பிரஸ் மீட்ல நம்ம டீடைலா வெங்கட் பாபு வந்து குடும்பத்துல ஃபர்ஸ்ட் பேசுறேன். குடும்பத்துல யாரெல்லாம் வந்து நீங்க கேட்கறாங்க பெரிய இம்பார்ட்டன்டான கேள்வி, வாழ்க்கை ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்கறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபேமிலியோட பேசி முடிவு பண்ணிட்டு யாரெல்லாம் போலாம் அப்படிங்கறது உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து அடுத்த முறை சொல்லிடுறேன். ஆக்சுவலா இந்த படத்துல வந்து மோகன் சார் போட்டிருக்கீங்க. காதலுக்கு நீங்களே சொல்லிங்க, அவரை பார்த்தா இன்ஸ்பயர்னு சொல்லியிருக்கீங்க. அவரு லவ்வுக்கு பயங்கரமான சாங்லாம் போட்டிருக்கு, ஃபீலிங் பார்ட்லாம் இருக்கு. பட் விஜய் சாருக்கும் சாங்னா பெரிய அளவுக்கு இருக்கும். இதுல டாப் ஸ்டாரும் லவ்வுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வந்திருக்கு. காதல் படம் கிடையாது, அதனால வந்து நிறைய லவ் சாங் இவங்க 3 பேருக்குமே இருக்குமா தனித்தனியா, இல்ல விஜய் சாருக்கு மட்டும் தான் அந்த சாங் வந்திருக்குமா? காதல் எல்லாரோட காதல் பாடல்கள் வச்சு கேக்குறீங்களா? இப்ப விஜய் சார் படத்தை உங்களுக்கு மோகன் சாருக்கு ஒரு சாங் வேணும், பிரசாந்த் சாருக்கு ஒரு சாங் வேணும், லவ் சாங். என்ன பண்ணுவாங்க தியேட்டர்ல சொல்லுங்க? ஆடியன்ஸ் என்ன பண்ணாங்க? நீங்களே உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க? உங்களுடைய கேள்வி as the vice president of Tamil Film Producers Council, அதனால உங்ககிட்ட அந்த கேள்வியை வைக்கிறேன். இந்த ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, is it going to be implemented or என்ன ஆச்சு இது வரைக்கும்? அது நம்ம இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டில பேசலாம். இது only about goat. சார் அது பேசுறேன் அப்புறமா. சார் உங்க மூவினாலே யுவராஜ் ஒரு நிமிஷம், லாஸ்ட் கிளைமாக்ஸ் வந்தாச்சு. ஒன் மோர் சார் கேட்கவா? சார் இங்க அதே மாதிரி சார் தமிழ் ட்ரெய்லர்ல வந்து ட்ரெய்லரோட கிளைமேக்ஸ்ல வந்து அந்த மருதமலை மாமணி சாங் வச்சிருந்தது. ஸோ அதே மாதிரி தெலுங்கு ஹிந்தியில வந்து ஒரு டைலாக் வச்சிருந்தீங்க. ஸோ இது மொழி ரீதியா ஏதாவது பிரச்சனை வரும்ன்றதுக்காக தெலுங்கு ஹிந்தியில மாறுதனால மருதமலை மாமணி நமக்கு ரெஃபரன்ஸ் என்னன்னா கில்லி ரெஃபரன்ஸ். அது வந்து ஹிந்தி ஆடியன்ஸுக்கும் தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் தெரியாது. தமிழ் ஆடியன்ஸுக்கு தான் ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு சாங். அவர் பாடியிருக்காரு, அவர் கில்லியில யூஸ் பண்ணிருக்கான்னு சொல்லி பண்ணோம். இப்ப தெலுங்கு ஹிந்தி ஆடியன்ஸுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிற சொல்லிட்டு அந்த மிஷன் இம்பாசிபிளுடைய ஒரு சின்னதாக வந்து அதை ஃபன் பண்ணிட்டு போற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதோட என் பண்ணலாம், ஏதோ ஃபன் மொமெண்ட்ல என் பண்ணணுங்கிறது ஐடியாவா இருந்துச்சு. ஸோ ட்ரெய்லர் ரொம்ப ஃபாஸ்டா ஆக்ஷன் கட்ஸ் பயங்கரமா டமால் டிமில் போயிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு ஃபன்னா முடிக்கலாம் அப்படிங்கிறது மருதமலை போட்டோம் தமிழ்ல. தெலுங்கு ஹிந்தி ஆடியன்ஸுக்கு வந்து அவங்களுக்கு பழக்கப்பட்டமான மிஷன் இம்பாசிபிள் மியூசிக்கோட முடிச்சு. வேற இந்த பாட்டு தான் அங்க வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. யாருக்கு மக்கள் இப்ப நீங்க படம் பாருங்க, அதே பாட்டு அதே சீன்ல அதே தான் வரும். இல்ல நம்ம மிஷன் இம்பாசிபிளோட கில்லி பயங்கரமா கொண்டாடுவாங்கன்னு சொல்றேன். விபிஜி இங்க ஷாலினி சொல்லுங்க. ஜி ஆக்சுவலி இங்க குங்குமம் ஷாலினி கை இங்க ஆக்சுவலி வந்து நீங்க இந்த கெஸ்ட் ரோலுக்கு வந்து ரொம்ப பேர் போனவர் நீங்க. ஆமா பேர் இருக்கு, நிறைய கெஸ்ட் ரோல்ஸ் சீன் பை சீன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. பட் இந்த படத்துல நான் யாருன்னு கேட்கல, பட் ட்விஸ்ட் அண்ட் டர்னோட கெஸ்ட் ரோல்ஸ் இருக்கா? இருக்கலாம். சரி, இன்னொரு क्वेश्चन. இப்போ வந்து நெட்ல ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா, ஐயோ இது விபிசியு இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா டைம் டிராவலா அப்படிங்கிற மாதிரிலாம் ஓடிட்டு இருந்துச்சு. விபிசியு இல்லையா இந்த கேள்வி? பிபிசியுனா வெங்கட் பிரபு சினிமாட்டிக் யூனிவர்ஸ். ஓ வாவ், புது தகவல் எனக்கு புரியுது. இல்ல அது வந்து இது வந்து ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம். அது பேசிக்கா வந்து நாங்க வந்து ஸ்டாண்ட் அலோனா தான் பண்ணிருக்கோம். நான் வந்து இது இந்த படத்தோடைய ஒரு சீக்வலும் இல்லைன்னா வந்து அதுல இருந்து வந்து ஒரு எடுத்தது அப்படி கிடையாது. இது இன்னொரு 15 நாள்ல நீங்களே படத்தை பார்த்துவீங்க. படத்தை பார்த்து நான் அதுக்கு முன்னாடி நாள் ட்வீட் பண்ணேன், இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். அனைத்து கோட்னு பேர் வச்சிருக்கீங்க,
கோட் பேர் வச்சிருக்கீங்க. நீங்களும் பிரியாணி பிரியர், இங்க இருக்கிற நிறைய பேர் பிரியாணி பிரியர். இது விஜய் ரசிகர்கள் மட்டும் பிரியாணியா இருக்குமா, எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் பிரியாணி? எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு பிரியாணியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் கிளாஸ் கமர்ஷியல் பிடிக்கிற மாதிரி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பிரியாணி. சார் லாஸ்ட் क्वेश्चन ஒன் இங்க இங்க சார் ஃபேமிலியோட போயிட்டு ஏதாவது பிரச்சனை? அதை ஏன் கேக்குறீங்க? இப்போ நான் திரும்ப அதை பத்தி பேசி திரும்ப வீட்டுல பிரச்சனை வரும். அது வெரி காமன். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ளேயும் எல்லா பசங்களுக்குள்ளேயும் எல்லாருமே பேசுற ஒரு காமனான ஒரு விஷயம். அதனால அது அப்படி ஜாலியா தான் யூஸ் பண்ணாது. நீங்க போங்க ஃபேமிலியோட போங்க, நல்லா இருக்கும். இல்ல லாஸ்ட்ல குமுது மீனாட்சி அர்ச்சனாக்கு ஒரு கேள்வி, டோட்டல் எவ்வளவு ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் ஆகுது படம்? கண்டிப்பா இருக்கும். we are trying for நார்த் இந்தியால வைடர் ரிலீஸ். அது வந்துருச்சுன்னா it will break the record. right now close to 6000 இருக்கு. ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். விரைவில் அனைத்து